எம்ஜிஆருக்கு கடுமையான தாகம். பணியாளர் அப்பனை பார்த்து, அண்ணே, குடிக்க கொஞ்சம் தண்ணீர் என்று கேட்டார். அதற்கு அப்பன் எரிச்சலுடன், இரியா, பெரிய நடிகர்களுக்கு ஜூஸ் கொண்டு போறேன், நீ வேற என்று சொல்லிவிட்டு சென்றார். அதன் பின்னரும் எம்ஜிஆருக்கு அவர் தண்ணீர் கொண்டு வரவில்லை. சில ஆண்டுகளில் எம்ஜிஆர் தமிழ் திரையுலகின் நம்பர் 1 கதாநாயகனாக உயர்ந்ததோடு அதே நெப்டியூன் ஸ்டுடியோவையே விலைக்கு வாங்கி அதற்கு தன் தாயின் பெயரை வைத்தார். எம்ஜிஆருக்கு தண்ணீர் கொடுக்காமல் அலட்சியப்படுத்திய பணியாளர் அப்பன் அதே ஸ்டுடியோவில்தான் பணியாற்றி வந்தார். அவருக்கு இப்போது எம்ஜிஆர் முதலாளி. ஸ்டுடியோவில் அப்பனை பார்த்த எம்ஜிஆர் அவரை அருகில் அழைத்தார். பழைய சம்பவங்கள் மனதில் ஓட, வேலை போச்சு என்ற நிலைப்புடன் கண்கள் கலங்கியபடியே கும்பிட்டவாறு எம்ஜிஆரிடம் வந்தார். அப்பன், உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் என்று எம்ஜிஆர் கேட்டார். 200 ரூபாய். பலவீனமான குரலில் அப்பனிடமிருந்து பதில் வந்தது. இந்த மாதம் முதல் உங்களுக்கு 400 ரூபாய் சம்பளம் என்று அப்பனின் தோள்களை தட்டி புன்முறுவலுடன் கூறிய எம்ஜிஆரின் கால்களில் விழுந்து அழுதார் அப்பன். அவரை தூக்கி அணைத்தபடி தேற்றினார் எம்ஜிஆர்.